கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் இப்போ 6ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக குரு 6ஆம் இடத்துக்கு வர்றது நன்மையா தீமையாங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கிரகம் எவ்வளோ நன்மையை செய்தோ ஒரு சில பிரச்சனைகளையும் செய்யும். அதே மாதிரி தான் குரு பகவானும். முதல்ல அவரால் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படி பார்க்குறப்போ தான் ஃபஸ்ட்டு அவர் 6ஆம் இடத்துக்கு வந்தது. யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி நன்மையை செய்யும். நான் ஐடியலாக இருக்கேன், சும்மா இருக்கேன், என்னை வெளியே விட்டு தூக்கிட்டாங்க, வெளியே விட்டு நான் வெளியே வந்துட்டேன், வேலை கிடைக்குமான்னு தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது இந்த பயிற்சியில். அடுத்து யாரெல்லாம் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ இந்த பயிற்சியில் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. அடிக்கடி ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. நல்ல வேலையாட்கள் யாரெல்லாம் ஸ்கில்டு லேபர் எதிர்பார்த்தீங்களோ கிடைப்பாங்க. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் கிடைக்கல, டிலே ஆகுது, லோன் ரிஜெக்ட் ஆகிருச்சு அப்படிங்கிறவங்களுக்கு லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பு. அது இல்லாமல் ஏதாவது நேரடியான மறைமுகமான எதிரிகள் இருந்தால் அவங்கள ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் நான் ஸ்காலர்ஷிப் எதிர்பார்க்குறேன், கிடைக்கும். இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தபடியாக அவர் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10 உங்களுடைய தொழில் ப்ரொஃபஷன். ஆக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் கவர்மெண்ட்டோடைய தொடர்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்க்குறீங்க அல்லது அரசு சார்ந்த எங்களோட தொடர்பில் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பயிற்சியில் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிற நினைக்கிறவங்க, ஆண்டர்ப்ரனராக வரணும்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் தாராளமாக மூவ் பண்ணுங்கள். அதுக்கான சோர்ஸஸ் ஆஃபர் நல்லாவே இந்த பயிற்சியில் இருக்குது. அடுத்தபடியாக குரு உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2 உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு இது வரைக்கும் பணங்கள் இருந்தது, செலவானது போக இப்போ கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஆக யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக ஏர்னிங்ஸ் இதெல்லாம் இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த குரு இவ்வளவு நன்மையை உங்களுக்கு செஞ்சிட்டு இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளும் உங்களுக்கு செய்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குறிப்பாக அவரால் லோன் வாங்கிய இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இத்தனையும் நீங்கள் வாங்குவீங்க. பட் அதே சமயத்தில் இவருடைய ப்ராப்ளம் இவரால் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்டு, உடல் ஆரோக்கிய குறைவு, உடலில் தேவையற்ற பிரச்சனைகள், அதன் காரணமாக நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அதன் காரணமாக வைத்திய செலவுகள். ஒன்று உங்களுக்கு அல்லது கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள், வைத்திய செலவுகள், பிரிவினைகள், செப்பரேஷன், இது மாதிரியான பிரச்சனைகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. இது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி பொருந்தும். ஸோ 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பதற்கான சூழ்நிலைகள், அதன் காரணமாக செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், இளைய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பை, ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. குறிப்பாக நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படின்னு செயலாகலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்றாலும் அது ஒரு நல்ல விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பயிற்சியில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. குறிப்பாக உங்களுக்கு அக்டோபர் 31 2027 ஜனவரி வரைக்கும் ஹெல்த் பாயிண்ட்டு நல்லா இருக்கும். அந்த காலகட்டங்களில் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணிங்களோ நடக்கும். அது வரைக்கும் அந்த காலங்களில் தான் யாரெல்லாம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யாரெல்லாம் பிஸ்னஸை பெரிய லெவலில் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்டோபர் 31 ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஆப்டான காலம். அந்த காலத்தில் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க, அடைக்கி வாசிங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, சூரிட்டி, செக்யூரிட்டி, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அலர்ட்டாக இருங்க. ஆக நிறைய நன்மைகள் உங்களுக்கு அவரால் இருக்குது. ஒரு சில பிரச்சனைகளும் உங்களுக்கு அவரால் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆக இந்த பயிற்சியில்
உடம்புல ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப ரொம்ப கவனம். அது மட்டுமல்ல, இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் பிரம்மா இருக்காரோ பிரம்மதேவனுடைய தரிசனமும், நவகிரகத்தில் குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.